ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சைட்டை பற்றியும் நம்மளோட யூடியூப் சேனலை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நம்மளோட சைட் நேம் mocktoofficer.in அப்படின்ற வெப்சைட். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கூகுள் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிந்து எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ். ஸோ நம்மளோட சேனல், நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து அரௌண்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இந்த எடிட்டோரியல் கோர்ஸில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு எடிட்டோரியல் வெக்காப்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இந்த கோர்ஸில் கொடுத்துட்ருக்கோம், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில், மார்ச் மந்த்லேருந்து நாங்கள் இதில் கண்டென்ட் கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் பிடிஎஃப்மே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். குவிசஸ்மே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டேப் இருக்கும். நீங்கள் குவிசஸ் படிச்சுட்டு குவிசஸ்மே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவிஸ் அப்படின்றதுமே கண்ணா பின்னான் குவிஸ் கொடுக்காம எப்படி ஸ்ட்ரக்சராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான கோர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற நியூஸ் அனாலிசிஸ் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நம்மளோட பிடிஎஃப் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் கண்டென்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிடிஎஃப் அந்தளவுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அரௌண்ட் ஜூன் மீட் இல்லைனா வந்து ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்து இதுலேயுமே நாங்கள் குவிசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 63 மாணவர்கள் வந்து இதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வெக்காபுலரி கோர்ஸுமே அரௌண்ட் 70 மெம்பர்ஸ், 72 பீப்புள் வந்து என்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. தினமும் அவங்க பிடிஎஃப் படிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிகினர் ரீசனிங் வீடியோ கோர்ஸ் அப்படின்றதுமே கொடுத்துருக்கோம். இதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. இதுல எப்படி அப்படின்னா, நாங்கள் இப்போதைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வீடியோஸ் அப்படின்றது ஒரு டாப்பிக்குமே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இது மாதிரி குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கோர்சஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம சைட்டை பற்றின ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் ஆர்சி கோர்ஸ், இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். ஸோ மினிமம் ருபீஸாக 14 ருபீஸ் வச்சிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் லெவலில் எடிட்டோரியல் வருதுல, மெயின்ஸ் லெவலில் இருந்து கொஷின்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு குவிஸ் ஃபார்மெட்டில் இங்கே கொடுப்போம். பிடிஎஃப் ஃபார்மெட்டும் இருக்கும், குவிஸ் பிடிஎஃப்மே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு ஃப்ரீ கோர்சஸ் போதும் அப்படின்றவங்க ஃப்ரீ கோர்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட வெப்சைட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் 24x7 டவுட் டிஸ்கஷன் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், இது இப்போ டெய்லி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம், வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டெலகிராமில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைச்சிரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரீ அண்ட் பெய்ட் கோர்சஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, கோர்சஸை வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கோர்சஸை, ஃப்ரீ கோர்சஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Hey all, I'm Vasvi. Today நம்ம மார்க் ஆஃபீஸர் சேனலில் ஜூன் 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ், பிஏபி நியூஸ். செக்ரட்டரி டிபிஐஐடி சேர்டு பிஎம்ஜி மீட்டிங் ஆன் 24, 2025 ஜூன். ஓகேங்களா? டு ஃபாஸ்ட் ட்ராக் ரெசல்யூஷன் ஆஃப் 31 issues across 19 mega projects worth 79,868 crore in Jharkhand, Sikkim, Nagaland, Assam, Arunachal Pradesh. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிபிஐடி சேர் பண்ணுறாங்க ஒரு மீட்டிங்கு. அதில் 31 இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குற மாதிரி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஒரு 5 ஸ்டேட்டில். அது என்னென்னா ஜார்க்கண்டு, சிக்கிமு, நாகாலாண்டு, அஸ்ஸாமு, அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அந்த 31 இஷ்யூஸும் 19 ப்ராஜெக்டாக செக்ரிகேட் பண்ணி அதுக்கு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணுறாங்க. லார்ஜஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டேட் எது அப்படின்னா ஜார்க்கண்டில் 18 இஷ்யூஸ், அதாவது 18 இஷ்யூஸ் 11 ப்ராஜெக்ட், அதுக்காக 34,213 crore. அதுவே அருணாச்சல் பிரதேஷில் இன்க்ளூடட் ப்ரைவேட் செக்டர் இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கான அமௌண்ட்டு 33,469 crore. அடுத்து எம்பசிஸ் ஆன் ஸ்ட்ராங்கர் இன்டர் மினிஸ்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கோஆர்டினேஷன் அண்ட் பிஎம்ஜி ஃபார் ஃபாஸ்டர் இஷ்யூ சொல்யூஷன். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குயிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி குயிக்காக வந்துட்டு சொல்யூஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த 5 ஸ்டேட்டுக்கும் அமௌண்ட் அலோகேட் பண்ணி என்னென்ன நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டிபிஐடினா இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிபிஐஐடி, அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு இண்டக்டட் எஃபிவி ஆத்மயா in Goa, first 8 made by Goa Shipyard Limited featuring indigenous CPP. CPPS na controllable pitch propeller and integrated system. இந்த ஆத்மியாங்கிறது எஃபிவி
பேஸ்டான ஒரு ஷிப் மாதிரி. ஸோ இதை பில்ட் பண்ணுறது கோவா ஷிப்யார்டு லிமிடெட் தான் பில்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஃபீச்சர் ஆகிருக்கும் அப்படின்னா கண்ட்ரோலபிள் பிட்ச் ப்ராப்பலர் இண்டிஜினியஸ் கியர் பாக்ஸு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்யூப்டு வித் 30 mm CRN 91 to 12.7 mm remote guns, IBS, IBMS and automated power management enhancing maritime sector இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பில்ட் பண்ணி யார்? கோவா ஷிப்யார்டு லிமிடெட். ஸ்ட்ரென்தன் ஐசிஜி இந்தியன் கோஸ்ட் கார்டை என்னென்ன வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட், சர்வலைன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், SAR அண்ட் இசட் ப்ரொடக்ஷன் அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ்க்கு கீழே நம்ம எவ்வளவோ இனிஷியேட் பண்ணலாம். எதுக்காக? இந்தியன் கோஸ்ட் கார்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்காக இப்போ கரண்ட்டாக ஆத்மியாங்கிற ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கோவா ஷிப்யார்டு லிமிடெட். நெக்ஸ்ட் நியூஸ். யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் 21st ஸ்டீரிங் கமிட்டி ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்காக கொண்டு வராரு டேராடூனில். ஸ்ட்ரெஸ்ஸிங் லோக்கல் கம்யூனிட்டி இன்வால்விங் அண்டு ரிலீசிங் ரிப்போர்ட்ஸ் ஆன் எலிஃபண்ட் ட்ரெயின் கோஆலியேஷன் அண்டு கான்ஃப்ளிக்ட் மிட்டிகேஷனுக்காக எம்பசைஸ் பண்ணுறாங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் எக்ஸ்பெஷலி இன் அட்ரஸிங் ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட். ஹியூமனுக்கு எலிஃபண்ட்க்கு நடக்கிற சண்டையெல்லாம் தடுத்து இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பூபேந்திர யாதவ் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இந்த 21 ஸ்டீரிங் கமிட்டி ஒன்று போட்டு ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் கீழே எப்படி இதை டெவலப் பண்ணால் இந்த மிட்டிகேஷன் இந்த சண்டை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக இந்த மீட்டிங்கில் வச்சு பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸு. யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனாவால் இனாகிரேட் பண்ணுறாரு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மேரிடைம் பேங்கிங் ஆன்போர்டு ஃபெசிலிட்டி. ஸோ இது இம்பார்ட்டண்டான நியூஸு, இதை நல்லா பார்த்துக்கோங்க. சர்பானந்தா சோனாவால் இனாகிரேட் பண்ணுறாரு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மேரிடைம் பேங்கிங் ஆன்போர்டு ஃபெசிலிட்டி என்ஹான்சிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அக்ராஸ் ஃபார் மர்ச்சன்ட் ஷிப்பிங் பர்சனல். இனாகிரேஷன் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆன்போர்டு banking service for maritime personnel on board Indian ship. It supports government vision blue economy and welfare of maritime workforce. Blue economy plus welfare maritime workforce சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருக்காரு யார்? சர்பானந்தா சோனாவால். இனாகிரேஷன் வித் இந்தியாவோட ஃபஸ்ட் மேரிடைம் பேங்கிங் ஆன்போர்ட் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் சர்வீஸ் அட்வைசர் யார் அப்படின்னா அஜய் குமார் சூத். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா S&T கிளஸ்டர் ஆனுவல் ரிப்போர்ட் 2024 to 2025 ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. டீட்டெயிலிங் அச்சீவ்மெண்ட்ஸ் அக்ராஸ் 8 இனோவேஷன் கிளஸ்டர்ஸ் நேஷன் வைடு. 8 கிளஸ்டர்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி ஒரே இடத்துல கொத்தா எப்படி டெக் பாக்ஸு இந்த மாதிரி ஒரே இடத்துல கொத்தா இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 8 கிளஸ்டர்ஸை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஒரு 8 கிளஸ்டர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நேஷன் வைடு இது பில்ட் பண்ண சொல்கிறாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் நியூ டெல்லி, கலனுபாவ், AR விஷன் ஆர்டிஷியன் மார்க்கெட் பிளேஸு, 1 டெல்லி டிரான்சிட் ஆப் 3 lakhs யூசர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்கமிங்கில் இன்னும் நிறையா வந்துட்டு நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இனோவேஷன் இன் ஹெல்த் டெக்கில் ஒன் ஹெல்த் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வேஸ்ட் பார்க் கொண்டு வந்த ஸ்டேட் இது. அண்டு பேஸ் மேக்கர்ஸ் லீட்ஸ். பேஸ் மேக்கர்லாம் தெரியுமில்ல, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹார்ட்டில் அவங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ஃபேஸ் மேக்கர்ஸ் அவங்களுக்கு இது பண்ணி ஒரு ஒரிஜினல், அதாவது நேச்சுரலாக இல்லாமல் ஒரு அனதர் நேச்சுரலாக இல்லாமல் அதுக்கு பதிலாக நம்ம எப்படி இன்நேச்சுரலாக எப்படி வந்துட்டு ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரிஜினலாக இல்லாமல் நம்ம டூப்ளிகேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸ் மேக்கர்ஸ் லீடர்ஸு. விசா ஹைலைட்ஸ் கிராஸ் கிளஸ்டர்ஸ் இம்பேக்ட். இந்த 8 இனோவேஷன் கிளஸ்டர்ஸை நேஷனல் வைடு கொண்டு வரணும்னு இந்த ரிப்போர்ட்டில் அஜய்குமார் சூத் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ். இண்டஸ்ட்ரி நியூஸ். India's fixed communication services revenue is projected rise. இந்தியாவோட ஃபிக்ஸ்டு கம்யூனிகேஷன் சர்வீஸ் ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா USD 2024 $12.8 billion இன் 2024. அதுவே 2029 $16.5 billion USD. எவ்வளோ காம்பவுண்ட் CAGRனா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டிங்கு 5.2%. கண்டிப்பாக 2029 அதோட வேல்யூ $16.5 பில்லியன் பூஸ்ட் ஆக போகுது.
ஃபிக்ஸ்டு கம்யூனிகேஷன் ரெவென்யூன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ growth ஆல்ரெடி பார்த்துட்டோம். 12.8 பில்லியன் இருந்து 16.5 பில்லியன் 2029ல் இதோட காம்பவுண்ட் ஆனுவல் growth பர்சன்டேஜ் 5.2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். Delhi University and UK University lead signed MOU to enhance research collaboration, faculty and student exchange and support national education policy யோட ஆக்ட் பார்த்துக்கோங்க. 2020 ட்வின்னிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டியும் யூகே யூனிவர்சிட்டி சைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம நியூஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா அதர் கண்ட்ரீஸோட யூனிவர்சிட்டிஸ் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து ஆஃப் கேம்பஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம அப்ரூவலும் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்தெந்த கண்ட்ரின்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ வந்திருக்காங்க. இலிக்னாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய யூனிவர்சிட்டி, யூகே யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி சிட்னி ஃபஸ்ட்டு டைமாக சிட்னி யூனிவர்சிட்டி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ யூகே யூனிவர்சிட்டியும் டெல்லி யூனிவர்சிட்டியும் சைன் பண்ணிக்கிறோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு கீழே ட்வின்னிங் ப்ரோக்ராமுக்காக. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியன் ட்ரோன் மேக்கர் ரஃபே எம்ஃபேர் ரைஸ் பண்ணுறாங்க. $100 மில்லியன் ரைஸ் பண்ணுறாங்க. இன் Series B funding round lead by General Catalyst become the largest private fundraisers in India drone industries. இந்தியா ட்ரோன் மேக்கர்ஸான ரஃபே எம்ஃபேருங்கிறது ஒரு கம்பெனி. அவங்க $100 மில்லியன் ரைஸ் பண்ணுறாங்க. இதில் சீரியஸ் பி ஃபண்டிங்க்கு கீழே. இந்த சீரியஸ் பி ஃபண்டிங்னா என்ன அப்படின்னா $100 மில்லியன் லீட் பை ஜென்ரல் கேட்டலிஸ்ட்டு. டோட்டலாக now $145 மில்லியன் இருக்காங்க. வேல்யூஷன் நியர் அப்கமிங்கில் வேல்யூஷன் $900 மில்லியன் வரைக்கும் போக போகுது. அதே பேக்டு பை அமல் பாரிக் திங்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபேமிலி ஆஃபீஸர்ஸ் ஃபண்ட் டு சப்போர்ட் ஏர்க்ராஃப்ட் டிசைன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஷன்ஸ் இன் இந்தியா அலைன் வித் மேக் இன் இந்தியா அண்ட் ஆத்ம நிர்பர் பாரத். ஸோ இதில் சீரியஸ் பிக்கு கீழே $100 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ட்ரோன் மேக்கர்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சஃபையர் எம்ஃப்ரீஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ட்ரோன் மேக்கிங் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் ஃபண்ட் ரைஸர் நமக்கு ஃபண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் ஏர்க்ராஃப்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஷன் இன் இந்தியா அலைன் வித் மேக் இன் இந்தியாவுக்கு கீழேயும் ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு கீழே எவ்வளோ தூரம் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. Next news. So, Hitachi Energy India secured an order to supply 30 units 765 kV and 500 MVA single phase transformation to power grid. Hitachi Energy India என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 யூனிட்ஸை பவர் கிரிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. இதில் அல்ட்ரா ஹை வால்டேஜ் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால் இன்னும் பூஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ஹிட்டாச்சி பிளான் பண்ணி 30 யூனிட்ஸ் அதாவது 765 kV ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எந்த என்டிட்டிக்கு? பவர் கிரிட்டுக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் டு பி பில்ட் ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியாஸ் மணீஜ் பிளான்ட் இன் வடோதரா குஜராத்தில் பில்ட் பண்ண போகிறாங்க இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் டு ஆஃபீஸர் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வீக்லி மந்த்லின்னு பிடிஎஃப் ஃப்ரீ ஆக்சஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெக்காப்ஸ் டெய்லி வீக்லி மந்த்லின்னு அதுவும் ஃப்ரீயாக ஆக்சஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் பெய்டு இங்கிலீஷ் கோர்ஸ் 49 rupeesக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்ம வெப்சைட்டில் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ அப்கமிங்கில் நம்ம ரீஜனல் லாங்குவேஜான தமிழில் அப்கமிங்கில் யூடியூப் அண்டு நம்ம சைட்டில் என்ரோல் பண்ணி லான்ச் பண்ணிடுவோம் வீடியோஸு. ஸோ அதையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க டு கிரெடிட் ஃபீல்டுக்கு கீழே 40.4 lakh crore. இயர் ஆன் இயர் க்ரோத் எவ்வளோ அப்படின்னா 25%. ட்ரைவன் பை பாலிசி சப்போர்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் டீட்டலைசேஷன். ஸோ இதில் பிஎஸ்பி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு மைக்ரோ லோன்ஸு 45% ஷேரு. அதுவே ப்ரைவேட் பேங்க்ஸு டாமினேட் ஸ்மால் அண்டு மீடியம் செக்மெண்ட்ஸில் டாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் பப்ளிக் செக்டர்ஸ் மட்டும் மைக்ரோ லோன்ஸு 45% ஷேர் கொடுத்துருக்காங்க. growth fuel MSME formalization resilience and expanded access in உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவங்களோட MSME செக்டரை
க்ரோத் பண்ணிட்டாங்க. மார்ச் 2025 ரிப்போர்ட் படி 40.4 lakh crore இப்போ கரண்ட்டில் இருக்காங்க. எம்எஸ்எம்இ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் டிஜிட்டலைசேஷனுக்கு கீழே. நெக்ஸ்ட் நியூஸ், ஜூன் ஆர்பிஐயோட ஜூன் புல்லட்டின்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்ஸ் டு ப்ராம்ப்ட்லி டிரான்ஸ்மிட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரண்ட்டாக ஆர்பிஐ ரெப்போ ரேட்டு கட் பண்ணியிருப்பாங்க 50 பேசிஸ் பாயிண்டில். ப்ரீவியஸாக 20 பேசிஸ் பாயிண்ட்ஸில் தான் கட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 20 பேசிஸ் பாயிண்ட்ஸை என்ன சொல்லுவாங்க, என்ன வேர்டு வச்சு சொல்லுவாங்கன்னா ஹவீஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வச்சு சொல்லுவாங்க. அதுவே இந்த 50 பேசிஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட் கட் பண்ணதை நியூட்ரல்னு சொல்லுவாங்க. டு பாரோவர்ஸ் பேக்டு பை ஃபேவரபிள் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் அண்ட் லோவர் சிஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஆர்பிஐ எம்பசைஸ் பண்ணுறாங்க, எஃபிஷியன்ட் டிரான்ஸ்மிஷன் வேணும் அப்படின்னா எல்லா பேங்க்ஸும் அப்டேட் பண்ணும் இந்த ரெப்போ ரேட்டை அவங்களோட ரெப்போ ரேட்லேருந்து கம்மி பண்ணி பேங்க்ஸுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இஸ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் மேஜர் பேங்க்கான எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸில் ரிடக்ஷன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதே கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணதுனால 2.5 lakh crore லிக்விடிட்டி ஆகிருக்கு. ரெடியூசிங் ஃபண்ட் காஸ்ட் ஃபார் பேங்க்ஸுக்கு ரெடியூசிங் ஆகிருக்கு. எவ்வளோ வேல்யூ? 2.5 lakh crore. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கீழே 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிளான் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, செக்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு அண்டு ஹையர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே 2.0 எய்மிங் டு டீப்பன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் லெவர்ஜ் டிஜிட்டைசேஷன். aims to transfer PM Jandan Yojana for limited transaction accounts to full-fledged banking access. Supports MSME and micro enterprises by integrating CGTMSE backed collateral free credit. ஸோ collateral free creditக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக எம்எஸ்எம்இக்கும் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கும் இன்டிகிரேஷன் பண்ணுறாங்க. அது போக பிஎம் ஜன்தன் யோஜனா 2.0க்கு கீழே இந்த செக்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, ஹையர் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஎம் ஜன்தன் யோஜனா லான்ச் பண்ண இயர் 2014. நெக்ஸ்ட்டு இந்தியன்ஸ் ரேட்டிங். ஸோ லோன் க்ரோத் ஃபினான்ஷியல் இயர் 2026 11 to 11.5% வரைக்கும் லோன் க்ரோத்தாக இருக்கும். என்பிஎஃப்சி மட்டும் அப்படியே இருக்கும். எக்ஸ்பெக்ட் டு அண்டர் பர்ஃபார்ம் டியூ டு டைட்டர் லெண்டிங் கண்டிஷனால் என்பிஎஃப்சி மட்டும் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டேபிளாகவே இருக்கும். ஆனால் இந்தியாவோட ரேட்டிங் ஃபோர்காஸ்ட் எவ்வளோ இருக்கும் லோன் கேட்டகரி கீழே 30 to 30.5% ஃபினான்ஷியல் இயர் 2026 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் நியூஸு. உத்தரப்பிரதேஷ் எய்ம் பண்ணுறாங்க டு ப்ரொடியூஸ் 20,000 மெகாவாட் ரினியூவல் எனர்ஜி பை 2027. அனௌன்சர் சிஎம் யோகி ஆதித்யநாத் க்ரீன் டேட்டா சென்டர் ஃபவுண்டேஷன் செரமனிக்கு கீழே இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த 20,000 மெகாவாட் ரினியூவல் எனர்ஜி 2027 நம்ம அச்சீவ் பண்ணோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுற ரீசனே நெட் ஜீரோ எமிஷன் இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 2017. இந்தியாவோட நெட் ஜீரோ எமிஷன் 2017. அது போக டெவலப்மெண்ட்டு எந்த இயரில் டெவலப்டு இந்தியா விஷனோட டெவலப்மெண்ட் இயர் 2047 விக்சித் பாரத்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 20,000 மெகாவாட் ரினியூவல் எனர்ஜியில் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பூஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ அப்படின்னா, யூகேவோட ஜிடிபி படி 4.8 பில்லியன் ஆனுவல் யூரோப்பியன் ஆனுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதனால் பைலேட்ரல் ட்ரேடு எக்ஸ்பெண்ட் ஆக போகுது. எவ்வளோனா லாங் டேர்மில் 25.5 பில்லியன் யூரோப்பு லாங் டேர்மாக எக்ஸ்பெண்ட் ஆக போகுது. எந்தெந்த கண்ட்ரிக்கு? யூகேக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு நியூஸு. கூகுள் அன்வைல் பண்ணுறாங்க ஜெமினி 2.5ங்கிறது. ஸோ இது ஒரு நியூ மாடல், திங்கிங் மாடல், த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏஐ கேப்பபிள் ஆஃப் டீப் ரீசனிங் டாப் கோடிங் பர்ஃபார்மன்ஸ் அண்டு ரீசனிங் பெஞ்ச்மார்க்ஸ். கூகுள் அன்வைல் பண்ணுறாங்க ஜெமினி 2.5ங்கிறது. யாரோடது? இது ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பியில் கேட்ட கொஷின். ஜெமினிங்கிறது யாரோடது அப்படின்னு கூகுளோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஏஐ. நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ். ஜானவி தன்கிட்டி
இவங்க 23 இயர்ஸ் ஓல்டு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் கிராஜுவேட்டு. பலகொல்லு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஆஸ்ட்ரோனட்டாக செலக்ட் ஆகிருக்காங்க. டைட்டன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மிஷன் டு நாசா லிங்க்டு ஆர்பிட்டேஷன் 2029க்கான ஒரு மிஷனுக்கு ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஜனாவி தன்கிட்டி. நெக்ஸ்ட் நியூஸு, கர்நாடகா கிளின்ச் பண்ணுறாங்க 41 மெடல்ஸு. எதில் அப்படின்னா 78 சீனியர் நேஷ்னல் அக்வாடிக் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கும் புவனேஸ்வரில். அதில் 41 மெடல்ஸு, 16 கோல்டு, 11 சில்வரு, 14 பிரான்ஸ் வந்துட்டு வின் பண்ணுறாங்க கர்நாடகா. இதில் தினிநிதி திஷிங்கோ அப்படிங்கிறவங்க 200 ஃப்ரீ ஸ்டைல் நேஷ்னல் ரெக்கார்டில் வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷ்னல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டம்ஸ் டார்ச்சர் டே ஜூன் 26, 2025 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் டார்ச்சர் எ கிரைம் எகென்ஸ்ட் ஹியூமனிட்டி. ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட். 19th குளோபல் பீஸ் இண்டெக்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் பீஸ் எவ்வளோ கண்ட்ரிஸ் அப்படின்னா 163 கண்ட்ரிஸு. ஸோ பீஸ் இண்டெக்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஐஸ்லாந்து ஃபஸ்ட் இருக்குது. பீஸ்னாவே என்ன, ஐஸ் வச்சு பீஸ் வச்சுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஸ்லாண்டு. இந்தியா எந்த பிளேஸில் இருக்காங்கன்னா 115th பிளேஸில் இருக்கும். ப்ரீவியஸாக 116 இருந்தோம், இப்போ 115 நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கோம். ஸோ டுடே செஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் லேர்ன் பண்ண நம்ம மார்க் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் ஹிந்து வெக்காப்ஸ் அண்ட் ஆல் கோர்சஸ் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண நம்ம மார்க் டு ஆஃபீஸர் வெப்சைட்டில் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மெயின்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் 49 ருபீஸ்க்கு ரன் ஆகிட்டு அதுவும் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் அப்டேட்டர்ஸ் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க டெலிகிராமில் மார்க் டு ஆஃபீஸர் சேனலுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே டியூன்.